வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பக்தர்களால் அன்போடு பஜரங்கபலி, வாயுமைந்தன், அஞ்சனை புத்திரன், கேசரி நந்தன், மாருதி, சிரஞ்சீவி, சீதா பிராட்டியின் செல்ல மைந்தன், ராமதூதன் என்று பக்தர்களால் அன்போடும் பண்போடும் பக்தியோடும் அழைக்கும் ஹனுமனின் ஜெயந்தி விழா என்னைக்கு வருதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹனுமன் ஜெயந்தி என்னைக்கு, புதனா இல்லை வியாழக்கிழமையா? ஹனுமன் ஜெயந்தியை எப்படி நம்ம கொண்டாடணும், எப்படி நம்ம பூஜை செய்யணும், என்னென்ன பொருட்கள்லாம் வைத்து வழிபடணும், எந்த டைமிங்கில் வழிபடணும், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் எப்போ பூஜை நடக்குது, என்னென்ன பூஜை செய்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க. ஹனுமன் ஜெயந்தியை நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் மார்கழி மாதம் வர்ற அமாவாசை திதி அன்று மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். மற்ற மாநிலங்களெல்லாம் வைகாசி மாதம் வளர்ப்பிறை தசமி அன்று தான் ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்கு அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் வருதுன்னு பார்க்கலாம். மூல நட்சத்திரம் எப்போ வருதுன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:11 ஆரம்பித்து 10/1/2024 புதன்கிழமை இரவு 7:44 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அமாவாசை அடுத்து அன்னைக்கு புதன்கிழமை இரவு 8:11 ஆரம்பித்து அடுத்த நாள் வியாழக்கிழமை மாலை 5:37 வரைக்குமே நம்மளுக்கு அமாவாசை திதி இருக்குது. ரெண்டும் ஒரே டைமிங்கில் வராதனால இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது மூல நட்சத்திரத்தில் கொண்டாடணுமா, அமாவாசை திதி என்று கொண்டாடணுமான்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திக்கலாம் வாங்க. ஹனுமன் ஜெயந்தியை மூல நட்சத்திரத்தில் கொண்டாடணுமா இல்லை அமாவாசை திதி என்று கொண்டாடணுமான்னு இப்போது பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம பரம்பரையாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க மூல நட்சத்திரத்தில் தான் ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அது உங்கள் வழக்கமாக இருந்தால் நீங்கள் அன்றைக்கி மூல நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நைட்டில் இருந்து புதன்கிழமை வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை காலையில் விரதம் இருந்து அன்னைக்கு சாயங்காலம் விரதத்தை முடித்து ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடிக்கலாம். இல்லை அமாவாசை திதி அன்று கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அமாவாசை திதி அன்று ஹனுமனை கும்பிட்டால் நம்மளுக்கு பலவித பலன்கள் கிடைக்கும். அது என்னென்னா, நம்ம குடும்பத்தில் தீராத கஷ்டம் ஏதாவது மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது கடன் தொல்லை நிறைய இருக்கும், என்ன முயற்சி செஞ்சாலும் கடனை அடைக்கவே முடியல, திரும்ப நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது, இல்லை குழந்தைகளுக்கு படிப்பு சரியில்லை, தொழில் சிறக்கலை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஹனுமனை நம்ம அமாவாசை திதி அன்று ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி, வடை மாலை சாற்றி, வெண்ணெய் வைத்து, துளசி மாலை சாற்றி ஹனுமன் ஜெயந்தியை ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமனை நம்ம கும்பிட்டு வந்தோம்னா இந்த கஷ்டமெல்லாம் நம்ம விட்டு பறந்து போயிடும். இந்த அமாவாசை மட்டும் இல்லை, வர்ற எல்லா அமாவாசையிலையுமே நம்ம ஹனுமனை கும்பிட்டு வந்தோம்னா நம்மளோட தீராத கஷ்டம் எல்லாம் தீரும். ஹனுமனுக்கு மாருதின்ற பேரே உண்டு. மாருதி என்றால் வெற்றிகளை தருபவன் என்று அர்த்தம். ஸோ நம்மளுக்கு தொழில் சிறக்கணும், இல்லை கல்வியில் நம்ம சிறக்கணும், எதுலையாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோம்னா ஹனுமனை அமாவாசை திதி என்று நம்ம கும்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல பலன்களை ஹனுமன் அள்ளி தருவார். இதுக்கப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அமாவாசை அன்னைக்கு கும்பிடவா இல்லை மூல நட்சத்திரத்தன்னைக்கு கும்பிடணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்போ கும்பிடுறதுன்ற டவுட்டு இல்லை, எல்லாமே சரியாக இருக்கும், கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் ஹனுமன் ஜெயந்தியை எப்போ கும்பிடுறதுன்னு முடிவு பண்ணி நீங்கள் கும்பிடுங்க. ஹனுமன் ஜெயந்தி விழாவை நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வியாழக்கிழமை காலையில் ஹனுமனுக்கு வடமாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்ததுக்கப்புறமா தங்கக்காப்பு சாற்றி வியாழக்கிழமை தான் ஹனுமன் ஜெயந்தியை அவங்க கொண்டாடுறாங்க. நாமக்கல் போகணுன்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை போய் ஹனுமனை கும்பிட்டு வரலாம். ஹனுமன் ஜெயந்தியை
எப்படி கும்பிட வேண்டும்? ஹனுமனுக்கு என்னென்ன படைக்கணும்னா, கண்டிப்பாக ஹனுமனுக்கு வடை மாலைனா ரொம்ப இஷ்டம். ஸோ நம்ம ஒரு வடையாவது செஞ்சு படைக்கலாம். இல்லை நம்மளால் முடிஞ்சால் ஹனுமனோட படத்துக்கு வடை மாலை சாற்றியும் வழிபடலாம். அன்னைக்கு என்னைக்கு நீங்கள் கும்பிடுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து ஹனுமன் ஃபோட்டோவோ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ஹனுமனுக்கு அட்லீஸ்ட் ஒரு துளசியோ இல்லை உங்களால் முடிஞ்சால் துளசி மாலையோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வடை மாலை, வெற்றிலை மாலை மிகவும் உகந்தது. இது எல்லாம் வைத்து ஹனுமனுக்கு வெண்ணெய் கண்டிப்பாக கொஞ்சம் வச்சு ஹனுமன் ஜெயந்தியை நம்ம கொண்டாடணும். சிலர் விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து உபவாசமாக இருந்து சாயங்காலம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹனுமனுக்கு என்ன பிடிக்கும்னா ராம நாமம் தான். எல்லாத்தையும் விட இதெல்லாம் படைச்சு நம்ம சாமி கும்பிட்றதை விட ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ராமநாமம் சொன்னால் மிகவும் ரொம்ப விசேஷமான ஒன்று. அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம பேப்பரில் 108 தடவை எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதி ஹனுமனுக்கு அதையும் மாலையாகவும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பேப்பரில் 108 தடவையோ எழுதி ஹனுமன் பக்கத்துலேயும் வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம ஹனுமன் ஜெயந்தியை வழிபடலாம். இல்லை சாமி கும்பிட்றப்ப 108 தடவை ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே போதும். ராமநாமம் சொல்கிற இடத்துல ஹனுமன் வருவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ராமநாமம் சொல்கிற இடத்துலலாம் ஹனுமன் இருப்பார். ராமநாமம் சொல்ல சொல்ல தீராத வினைகளையெல்லாம் தீர்த்து வெற்றி மேல் வெற்றியை தருபவன் ஹனுமன். ஹனுமன் ஜெயந்தி அன்று நம்மளால் என்னென்ன படைக்க முடியுதோ அதெல்லாம் படைச்சி சாமி கும்பிடலாம். இல்லை ஒரு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு நம்ம சாமியும் கும்பிட்டுக்கலாம். இல்லை வீட்டில் உள்ள அவல், பொரி, கடலை என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம ஹனுமன் ஜெயந்தியை நம்ம கும்பிட்டு சிறப்பான பலன்களை பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ்வோம். ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வடை மாலையோ இல்லை துளசி மாலையோ இல்லை வெற்றிலை மாலையோ இல்லை கொஞ்சம் வெண்ணெயோ நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து வாங்கி கொடுத்து ஹனுமனை கும்பிட்டு வந்தால் சிறப்பான பலன் இருக்கும். முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். வெற்றிகளையெல்லாம் அள்ளித்தரும் ஆஞ்சநேய பகவானை ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்களும் வணங்கி உங்கள் வாழ்வில் சிறப்பானதொரு வெற்றிகளை பெற வாழ்த்துகிறேன். ஹனுமன் ஜெயந்தி பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.